அனைவருக்கும் வணக்கம். எதை செய்வோம், எதை செய்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒரு தேர்தலில் பொதுவாக பிரச்சாரங்கள் அமைவது உண்டு. ஆனால் பாரதிய ஜனதா என்ற அந்த பாசிசம் இப்பொழுது கூட எதை காட்டுகிறது? அர்த்தமே அவசியமே இல்லாமல் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்வை இன்றைக்கு கொண்டு வந்து பழி சுமத்தி அந்த பழியின் மூலமாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று கருதி கொண்டு ஒரு மனப்பால் குடிக்கின்ற நிலையிலே இருப்பதை நாம் காண்கிறோம். ஏனென்றால் நல்லா தெரியணும், இவரெல்லாம் ஒரு பிரைம் மினிஸ்டரு, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய எடுபிடிகள் எல்லாருமே ஓரளவிற்கு விஷயங்களை தெரிந்தவர்கள் என்று நாம நம்பக்கூடிய அளவுக்கு பதவியெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் எதையுமே படிக்கல, எதையுமே தெரிஞ்சுக்கல என்றாலும் பரவாயில்லை, தெரிந்ததை கூட மறுத்து மறைத்து பேசுவது என்பது மக்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் செய்கின்ற செப்பிடு வித்தையாக நான் கருதுகிறேன். இப்போ கச்சத்தீவு, நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், எங்களுடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். மோடிக்கு தெரியாதா ஒரு முதலமைச்சருடைய அதிகாரம் என்ன, ஒரு பிரைம் மினிஸ்டருடைய அதிகாரம் என்ன, ஒரு ஸ்டேட் கவர்மெண்டினுடைய அதிகாரம் என்ன, ஒரு யூனியன் கவர்மெண்டினுடைய அதிகாரம் என்ன? வெளிநாட்டு கொள்கைகள், வெளியுறவு சம்பந்தப்பட்டவைகளை யார் முடிவெடுப்பது? அயல் நாட்டு சம்பந்தமாக இருப்பதை பற்றி யார் செய்ய முடியும்? அந்த உறவுகள், வெளியுறவுத்துறை உறவுகளில் மாநில சர்க்கார் தலையிட முடியாது, மாநில அரசும் அதில் கலந்து பேச முடியாது. கருத்தை சொல்வதற்கு கூட யூனியன் கவர்மெண்ட் மாநில அரசை கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியதே இந்தியாவிலே எங்களுடைய அன்பு தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். ஏன் எங்ககிட்ட கேட்கல, ஏன் எங்ககிட்ட சொல்லல, எங்கிட்ட சொல்லலாமே ஏன் செய்யல என்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகள் அன்றைக்கு, அதுல இன்டர்நேஷனல் சர்வதேச நாடுகளுடைய தொடர்புகள், இது சம்பந்தமாக இன்னும் நம்முடைய பகை நாடாக பக்கத்திலே இருக்கின்ற நாடுகள், இதனுடன் சேர்ந்து இலங்கை, இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு மறைந்த மரியாதைக்குரிய மாண்பிற்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அந்த முடிவை எடுக்கிறாங்க. அப்பொழுது கூட இவர்கள் இன்றைக்கு பழியை தூக்கி போடுறாங்களே, ஒண்ணு தெரியுமா? நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு வழக்கு, அந்த வழக்கில என்ன தீர்ப்பு தெரியுமா? உச்ச நீதிமன்றத்துல மிக தெளிவாக சொன்னார்கள், நாடாளுமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் ஒரு ஒன்றிய அரசு எதை வேண்டுமென்றாலும் கொடுத்தாலும் அதை உடனடியாக திருப்பி பெற்றுக் கொள்ளலாம், அது சட்டப்படி செல்லுபடியாகாது என்று உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தீர்ப்பு இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் முடிவெடுக்காமல் நிறைவேற்றாமல் எப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்ற சட்டபூர்வமான கேள்விகளெல்லாம் அன்றைக்கு கேட்டது யாரு? திராவிட இயக்கம், முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் கலைஞர். அன்றைக்கு என்ன பண்ணார் தெரியுமா? சட்டமன்றத்தை கூட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றினார். அது மட்டுமல்ல, உடனடியாக நீங்கள் போட்ட ஆணையை திரும்ப பெறுங்கள், கச்சத்தீவை தரக்கூடாது என்றெல்லாம் அன்றைக்கு சட்டப்பேரவை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியதையும் இந்த பிஜேபி காரங்க மறைக்கிறது, இந்த காவிகள் மறைக்கிறது. அண்ணாமலை போன்ற எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது, ஆனால் பழைய ஆட்களே அதை மூடி மறைப்பது. சட்டப்பேரவையில கண்டன தீர்மானம் திரும்ப பெறுவதற்கென்று தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்கள், மக்களை எழுச்சி பெற்று பார்த்தீர்களா ஒன்றிய அரசு செய்திருப்பது நியாயமா என்ற கேள்விகளை கேட்டதும் திமுக தான். இன்னொரு உண்மை என்ன தெரியுமா? சட்டமன்றத்திலே தீர்மானங்களை நிறைவேற்றும் பொழுது அதிமுக அன்னைக்கு ரொம்ப சின்னது, ஆனாலும் கூட அதிமுகவில் இருந்த இருவரும் வெளிநடப்பு. அதை தெரிஞ்சுக்கணும். எதற்காக இதையெல்லாம் இங்கே குறிப்புகிறோம் என்றால், சரித்திர பதிவாக நடந்தவைகளை கூட மறைத்து விட்டு இவர்கள் களங்கத்தையும் பழியையும் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது போட்டு எங்களுடைய அன்பு தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் ஏமாத்தலாம் முடியாது, இந்த ஏமாற்று கலையெல்லாம் நடக்காது. லாகூர்ல போய் பாருன்றான், அருணாச்சல் பிரதேசத்துல போய் பாருங்கன்றான். 1,00,000 மேற்பட்ட ஸ்கொயர் ஃபீட்ல சைனாக்காரன் உள்ள வந்தது மட்டுமல்ல, மோடிக்கு வெக்கமா இல்ல? ஓட்டு கேட்க வந்துட்டீங்களே, இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் தானே இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு 10 வருஷம் கொடுத்தாங்க. இப்ப அதையும் கெடுத்து குட்டிச்சவராக்கி விரட்டி அடிக்கிற நிலைமைக்கு போக வச்சது நீங்க தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, சைனாக்காரர்கள் அருணாச்சல் பிரதேசத்துல 10-15 ஊர்களுக்கு
சீன பெயர்களை வைத்து விட்டார்கள். அதை அந்த மக்கள் அங்கீகரிக்கிறாங்க. அந்த மக்களை முழுவதுமாக சீன அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்தின் மூலமாக ஆளுமை செய்யறாங்க. இந்தியா வேடிக்கை பார்க்குது. நரேந்திர மோடி வேடிக்கை பார்க்கிறார். ராஜ்நாத் சிங் வேடிக்கை பார்க்கிறார். சைனா சுவர் கட்டி அங்கே ஒரு கிராமத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த கிராமத்துக்கு பேரும் வச்சுட்டாங்க. இதையெல்லாம் கேட்கும் பொழுது எப்படி இருக்கு? ஆனால் கச்சத்தீவை எடுத்து அதை பெருசாக காட்டி இந்தியாவின் இறையாண்மையை பற்றி கவலைப்படாத நரேந்திர மோடியின் அரசாங்கம், நம்முடைய பகை நாடாக இதுவரையிலே இருந்து கொண்டிருக்கிற சீன தேசத்தோடு அமித்ஷா, சீன தேசத்தோடு அவரோடு இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிகள், குஜராத்திகள் பல பேர் அங்கு வியாபார பிசினஸ் செஞ்சு சைனா கூட உறவு இருக்காங்க. உன்னுடைய வெளியுறவு கொள்கையே நாசமா போச்சே. இந்தியாவினுடைய இடத்தை அவன் எடுத்துக்கிட்டு போறதை வேடிக்கை பார்த்துட்டு 50 வருஷத்துக்கு முந்தைய கச்சத்தீவு கதையை பேசுற. அதனுடைய சட்டத்தை திராவிட இயக்கம் எதிர்த்தது நாங்க தெளிவாக எடுத்து சொல்லிட்டோம். வெளிநாட்டு கொள்கை என்ற பேர்ல சின்னந்தீவு தீவாக இருக்கிற மாலத்தீவு கூட உன்னால சரியாக பார்க்க முடியாம சாமியார்களை கொண்டு போய் அங்கு இறக்கி சன்னிதானங்களை உருவாக்கி RSS வேலையை ஆரம்பிச்ச உடனே அவர்களே அங்க முடிவு பண்ணி இந்தியர்கள் வெளியேற வேண்டும், இந்திய ராணுவம் வெளியேற வேண்டும்னு அந்த நாட்டு அரசாங்கம் உத்தரவு போடுது. இதுதான் மோடிக்கு பெருமை. இந்திய துணைக்கண்டத்திற்கு அயல் நாடுகளில் இருந்த ஆதரவெல்லாம் குறைஞ்சு போயிருக்கிறது மோடிக்கு பெரிய பெருமை. இங்கிலாந்தில் இருந்து வரக்கூடிய, அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய பத்திரிகைகளிலே எல்லாம் இந்திய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்குரியதாக மாறிடுச்சு. இப்ப கூட விமர்சனம் பண்ணி கொண்டுதான் இருக்காங்க. நீ வேணா ஏன் எங்க நாட்டை பற்றி விமர்சிக்கிறாய், ஏன் எங்க நாட்டு தீர்மானத்தை பற்றி பேசுறான்னு சொல்லலாமே தவிர உலகம் இந்தியாவை பார்த்து தலையில் அடித்து கொண்டு எப்படி இருந்த இந்தியா இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தப்படுவதையும் பார்க்கலாம். அதனாலதான் சொல்றேன், கச்சத்தீவு பிரச்சனை என்பதெல்லாம் இன்றைக்கு எந்த வகையிலேயும் ஏற்புடையது அல்ல. திமுக அன்றைக்கும் எதிர்த்தது, இன்றைக்கும் இப்பயும் சொல்றோம். கச்சத்தீவை திரும்ப 34,000 கோடி போன மாசம் ஒரு 20 நாளைக்கு முந்தி மிஸ்டர் நரேந்திர மோடி இலங்கைக்கு தராரு. என்ன, இலங்கையினுடைய பொருளாதார சீரழிவை சரி பண்ண போறாராம். 34,000 கோடி. அந்த 34,000 கோடி தந்தாரு. இங்க 3,700 கோடி நிவாரணத்துக்கு கூட, வெள்ள நிவாரணத்துக்கு கூட மக்களுக்கு 1 பைசா தராத மோடி அங்க 34,000. பூட்டானுக்கு போனார் 10,000 கோடி. இதெல்லாம் என்ன அர்த்தம்? நல்லா நினைச்சு பாருங்க. தமிழை, தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற வேளையில் முன்னணியில் நிற்பது பாரதிய ஜனதா, அந்த அரசாங்கம், அந்த கூத்து. அவர்களை யார் ஆதரித்தாலும் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் அரசியலுக்கு பார்ப்பது மட்டுமல்ல, அறிவுபூர்வமாக பார்க்கின்ற பொழுதும், நாட்டின் பற்றோடு பார்க்கின்ற பொழுதும், இந்தியா நம் நாடு என்கின்ற அந்த ஒற்றுமை உணர்வை உருவாக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுதும் இந்த முறை இந்திய கூட்டணிக்குத்தான் தங்களுடைய வாக்கை அளிப்பார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது, புரிகிறது. அதுதான் நடக்கப் போகிறது. நாம் பார்ப்போம். வணக்கம்.